வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போறதா சொல்லியிருக்காருங்க. அந்த என்னென்ன அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு, போக்குவரத்து கழகத்துல யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும், சோ இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ கைஸ், நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை டிஎன்எஸ்டிசில நிரப்ப போறாங்க. டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா. சோ டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் நிரப்ப போறாங்க. சோ போக்குவரத்து கழகத்துல இப்ப நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்று நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதுக்கு போயிட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ்களை வாங்கிட்ட பின்னாடி மட்டும்தான் உங்களால கண்டக்டர் லைசன்ஸுக்கு போட முடியுங்க. சோ இப்ப இந்த டிசிசி உடைய சென்ற 2025ல டிசிசி உடைய நியமனங்கள் முறைகேடுங்க. சோ கிட்டத்தட்ட 3,274 பேர்ல வெறும் 2,500 பேருக்கு தான் போஸ்டிங் போட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ மீதி இருப்பவர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல அப்படின்றதுனால அந்த போஸ்டிங்க போடுவாங்களா, அந்த செய்முறை அதுக்கு நடந்த செய்முறை தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்றது தெரிய வரலைங்க. கண்டிப்பா அந்த போஸ்டிங் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுட்டு மீண்டும் புதிய போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. சோ நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகுங்க. சோ அங்க நீங்க போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து தயார் நிலையில வச்சுக்கோங்க. சோ பேட்ச் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் இப்ப இருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். சோ 2026 அறிவிப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் அந்த திட்டத்தை துவக்க இருக்கிறாருங்க. இது இன்னும் ஒரு சில தினங்கள்ல, அதாகப்பட்டது ஜூன் 15ல இருந்து 20க்குள்ளார மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை துவக்க இருக்கிறாரு முதல்வர் விஜயங்க. ஒரு நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசில புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.